அனைவருக்கும் வணக்கம். கற்போம் மாறுங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வஞ்சி படலம். வஞ்சி படலம் அப்படின்னா, தன்னை மதியாத அரசனது நாட்டை கைப்பற்ற கருதுவான் ஒரு அரசன். அதன் காரணமாக அப்பகையரசனின் நாட்டின் மீது படையெடுத்து செல்கிற அரசன் என்ன பண்ணுவாங்கன்னா, வஞ்சி பூவை சூடிட்டு போவாங்க. அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, வஞ்சி படலம்னு சொல்கிறாங்க. தன்னை மதிக்காத ஒரு அரசனோட நாட்டை கைப்பற்றதுக்காக ஒரு அரசன் அந்த நாட்டு மேலே போர் தொடுத்தான் அப்படின்னா, அப்போ வஞ்சிப்பூவை சூட்டிட்டு போகிறது தான் வஞ்சி படலம். இதன் காரணமாக தான் இது வஞ்சி படலம் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. வஞ்சி அப்படிங்கிறது தற்காலத்தில் என்ன பேர்னா சீந்தில் கொடி என வழங்கப்படுகிறது. வஞ்சி என்பது தற்காலத்தில் சீந்தில் கொடி என வழங்கப்படுகிறது. வஞ்சி திணையை பழைய செய்யுள் என்ன சொல்லுதுன்னா, வர்க்கால் மேல் செல்வது வஞ்சி. தொல்காப்பியத்தில் சொல்லியிருப்பாங்க, வஞ்சி திணையை வர்க்கால் மேல் செல்வது வஞ்சி என எடுத்துரைக்கிறது. வஞ்சி என்பது மண் ஆசை காரணமாக பகைவர் நாட்டின் மீது படையெடுத்து செல்லுதல். முக்கியமான பாயிண்ட்டு, மண்ணாசை காரணமாக ஒரு மன்னன் வஞ்சிப்பூ சோடிட்டு படையெடுத்து போனான் அப்படின்னா அதுக்கு பேர் வஞ்சி திணை. பகைவர் நிலத்தை போர் ஆற்றலின் மூலம் கவர்ந்து கொள்ள நினைக்கும் வஞ்சி திணை மொத்தம் 21 பகுதிகளை கொண்டது. மண்ணாசை காரணமாக போர் தொடுத்துட்டு போகிறான் அப்படின்னா அங்கே போயிட்டு பகைவர் நிலத்தை போராற்றலின் மூலமாக கவர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னா அது வஞ்சி திணை. வஞ்சி திணை மொத்தம் 21 பகுதிகளை கொண்டது. முதல் பகுதி வஞ்சி திணைக்கான விளக்கமும் 20 வஞ்சி திணையின் துறைகளும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வஞ்சி திணையில் இடம்பெற்றுள்ள மொத்த கொழுக்களோட எண்ணிக்கை 25. 21 பகுதி இருக்கு. ஒன்று வஞ்சி திணைக்கான விளக்கம், மீதி 20 துறை இருக்கு இல்லையா. 20 துறையில் 3 துறைகளுக்கு 4 துறைகளுக்கு 2 கொழு கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 25 கொழுக்கள் இருக்கு. திணைக்கான விளக்கம் 20 துறைகள் இருக்கு இல்லையா. 20 துறைகளுக்கும் 20 கொழுக்கள். அது இல்லாமல் 4 துறைகளுக்கு 2 கொழுக்கள் இருக்கும். மொத்தம் 25 கொழுக்கள் வஞ்சி திணையில் இடம்பெற்றிருக்கு. அதுவே முன்னாடி பார்த்த கரந்தையில் 19 துறை அப்படின்னா 19 கொழு இருக்கும். கரந்தை திணையில் 13 துறைனா 13 கொழுக்கள் மட்டும் இருக்கும். ஆனால் வஞ்சி திணையில் மட்டும் மொத்தம் 24 கொழுக்கள் இருக்கும் 20 துறைக்கு. வஞ்சி திணையும் அதன் துறைகளும் பார்த்தோன்னா அதோட துறைகளை கொடுத்துருக்காங்க. வாடா வஞ்சி அப்படிங்கிறது வஞ்சி திணைக்கான கொழு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இதில் இருந்து துறைகள்: வஞ்சி அரவம், கூடார் பிணிக்கும் குடைநிலை, வாழ்நிலை, கொற்றவை நிலையே, கொற்ற வஞ்சி, குற்றமில் சிறப்பின் கொற்ற வல்லை, பேரான் வஞ்சி, மாராய வஞ்சி, நெடுமொழி வஞ்சி, முதுமொழி வஞ்சி, உலபுல வஞ்சி, மலபுல வஞ்சி, கொடையின் வஞ்சி, குறுவஞ்சியே, ஒரு தனி நிலையோடு தளிஞ்சி, பாசறை, பெருவஞ்சியே, பெருஞ்சோற்று நிலையோடு நல்லிசை வஞ்சி என நாட்டினர் தொகுத்த எஞ்சா சீர்த்தி 21 வஞ்சியும் வஞ்சி துறையும் ஆகும். வாடா வஞ்சி, வஞ்சி அரவம், கூடார் பிணிக்கும் குடைநிலை, வாழ்நிலை, கொற்றவை நிலையே, கொற்ற வஞ்சி, குற்றமில் சிறப்பின் கொற்ற வல்லை, பேரான் வஞ்சி, மாராய வஞ்சி, நெடுமொழி வஞ்சி, முதுமொழி வஞ்சி, உலபுல வஞ்சி, மலபுல வஞ்சி, கொடையின் வஞ்சி, குறுவஞ்சியே, ஒரு தனி நிலையோடு தளிஞ்சி, பாசறை, பெருவஞ்சியே, பெருஞ்சோற்று நிலையோடு நல்லிசை வஞ்சி என நாட்டினர் தொகுத்த எஞ்சா சீர்த்தி 21 வஞ்சியும் வஞ்சி துறையும் ஆகும். அதான் ஃபஸ்ட்டு வஞ்சி திணையோட விளக்கமும் கொழுவும் பார்க்கலாம். வஞ்சி பூவினை சூடி மாற்றாரின் மண்ணை கவர கருதி படையெடுத்து செல்வது வஞ்சி எனும் துறையாகும். வஞ்சி பூவினை சூடி மாற்றாரின் மண்ணை கவர கருதி படையெடுத்து செல்வது வஞ்சி எனும் துறையாகும். இதுக்கான கொழு என்னன்னு பார்த்தோன்னா, வாடா வஞ்சி தலைமலைந்து கூடார் மண் கொழல் குறித்தன்று. வாடா வஞ்சி தலைமலைந்து கூடார் மண் கொழல் குறித்தன்று. முதல் துறை வஞ்சி அரவம்.
முதல் துறை வஞ்சி அரவம். வஞ்சி அரவம் அப்படின்னா வஞ்சி பூவினை சூடி அணிவகுத்து சென்ற மறவர்களின் ஆரவார ஒளி வஞ்சி அரவம் எனும் துறையாகும். இப்போ கரந்தை அரவம் அப்படின்னா கரந்தை வீரர்கள் வந்து தன்னுடைய ஆணிரைகளை மீட்கிறதுக்காக ஒன்று கூடி அவங்க ஆரவாரிச்சு போகிறது தான் கரந்தை அரவம் அப்படின்னு பார்த்தோம். இங்கேயும் அதே மாதிரி தான் வஞ்சி அரவம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மண்ணாசை காரணமாக வஞ்சி பூவை சூடி போவாங்க. அப்படி போகிற வீரர்கள் அணிவகுத்து ஆரவாரம் செஞ்சு போகிறது தான் வஞ்சி அரவம். அரவம் அப்படின்னா பேரொலி. கொழு அப்படின்னா வஞ்சி அரவத்தோட கொழு. வல்வார் முரசமொடு வயக்களிறு முழங்க ஒல்வாள் தானை உறுத்தி எழுந்தன்று. வஞ்சி அரவத்தோட கொழு வல்வார் முரசமொடு வயக்களிறு முழங்க ஒல்வாள் தானை உறுத்தி எழுந்தன்று. ரெண்டாவது துறை குடைநிலை. வஞ்சி திணையில ரெண்டாவது துறை குடைநிலை. போருக்கு எழுகின்ற வஞ்சி அரசன் நல்ல நாளில் தன்னுடைய வெண்கொற்ற குடையை படையெடுப்புக்கு முன்னாடியே எடுத்து செல்ல செய்வது குடைநிலை என்னும் துறையாகும். ஒரு போருக்கு போகிறான் அப்படின்னா, ஒரு அரசன் வந்து போருக்கு போகிறான் அப்படின்னா, அவன் போருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல நாள் பார்த்து அவனோட கொடைய முன்னாடி அனுப்பி வைக்கிறதுக்கு பேர் தான் என்னென்னா குடைநிலை என்னும் துறையாகும். இந்த மாதிரி செய்யறதுக்கு பேர் என்னன்னா புறவீடு விடுதல் அப்படின்னு சொல்லி பேர். இவங்க போர் செய்ய கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல நாளில் தன்னோட கொடையை அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் புறவீடு விடுதல் அப்படின்னும் சொல்லுவாங்க. புறவீடு விடுதல் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னு பார்த்தோன்னா, இந்நாளில் வீடு கட்ட விரும்புவோர் வீடு கட்டுதற்குரிய நாளில் பணியை தொடங்கி வைப்பர். பின்னோர் எப்போது காலமும் பொருளும் கிடைக்கிறதோ அப்போது பணியை தொடர்ந்து செய்து முடிப்பர். அதுபோலவே பண்டை நாளில் போர் செய்ய கருதும் அரசன் ஒரு நல்ல நாளில் தன் வெண்கொற்ற குடையையும் வாளையையும் வேறு ஒரு இடத்தில் கொண்டு போய் வைப்பான். பின்னர் எப்போது வேண்டுமானாலும் நாள் பார்க்காமல் பகைவருடன் போர் செய்ய சொல்வான். இப்போ ஒருத்தவங்க வீடு கட்டுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல நாள் பார்த்து ஃபஸ்ட்டு பூஜை போட்டுருவாங்க. அதுக்கு அடுத்த நாள் அந்த வேலை செய்யணும் இல்லை, ஒரு வாரம் கழித்து கூட என்னைக்கு அவங்களுக்கு காசு இல்லை பொருள் எது எல்லாம் வருதோ அப்போ அவங்க வேலையை ஆரம்பித்தா போதும். ஆனால் அந்த வேலையை முதல்ல ஆரம்பிக்கிற நாள் வந்து ஒரு நல்ல நாளாக பார்த்து தான் ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி தான் வீரர்கள் போர் செய்ய கிளம்பும் போதும் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல நாளில் தன்னோட கொடையை வந்து புறவீடு அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு எப்போ வேணாலும் போர் செய்ய மன்னன் கிளம்புவான். எப்போ வந்து பிரச்சனை அதிகமாகுதோ அந்த நாளில். அதுக்காக தான் வந்து குடையை முன்னாடி அனுப்பி வைக்கிறதுக்கு பேர் தான் புறவீடு விடுதல் குடைநிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடைநிலைக்கான கொழு என்னன்னு பார்த்தோன்னா, பெய்தாமம் சுரும்பு இமிர பெரும் புலவர் புகழ்பாட கொய்தார் மன்னவன் குடைநாள் கொண்டன்று. பெய்தாமம் சுரும்பு இமிர பெரும்புலவர் புகழ்பாட கொய்தார் மன்னவன் குடைநாள் கொண்டன்று. நான்காவது துறை வாழ்நிலை. நான்காவது துறை வாழ்நிலை. வஞ்சி அரசன் ஒரு நல்ல நாளில் தன்னுடைய வெற்றி வாளை புறவீடு விட்டது வாழ்நிலை எனும் துறையாகும். குடைநிலையில் பார்த்தோன்னா குடையை புறவீடு விடுவாங்க. வாழ்நிலையில் வாளை வந்து புறவீடு அனுப்புறது, அதுதான் வாழ்நிலை. வாழ்நிலைக்கான குழு செற்றார் மேல் செலவு அமர்ந்து கொற்ற வாழ்நாள் கொன்றன்று. செற்றார் மேல் செலவு அமர்ந்து கொற்ற வாழ்நாள் கொன்றன்று. அஞ்சாவது பார்த்தோன்னா கொற்றவை நிலை. கொற்றவை நிலையில் 2 குழு இருக்குது. அதுதான் இப்போ வஞ்சி திணையில் மொத்தம் 4 துறைகளுக்கு 2 குழு இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து கொற்றவை நிலை. என்ன 2 குழுன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒன் வெற்றி திருவாக விளங்கும் கொற்றவையின் அருளுடைமையை வியந்து பாராட்டி கூறுதல் வந்து ஒரு குழு. வஞ்சி மறவரின் போர் தொழிலை சிறப்பித்து கூறுதல் ஆகிய 2ம் கொற்றவை நிலை என்னும் துறையாகும். ஒன்று வந்து கொற்றவையை பாராட்டுறது, 2வது வஞ்சி மறவர்களோட போர் தொழிலை பாராட்டுறது. இது 2ம் வந்து கொற்றவை நிலைக்கு கீழே வருது. ஒன்று கொற்றவையை பாராட்டுறது, இன்னொன்று வஞ்சி மறவர்களை பாராட்டுறது. பகைவரின் மாறுபாட்டை கெடுத்து ஆத்திரலை கைப்பற்ற உதவுதலை கூறுவது வெற்றி திணையின் கொற்றவை நிலையாகும். இப்போ வெற்றிலையும் ஒரு கொற்றவை நிலை பார்த்தோம். அதில் பார்த்தோன்னா பகைவர்களோட ஆக்கள் இருக்கு இல்லையா, பசுக்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து
கைப்பற்ற உதவுறதுக்காக கொற்றவையை வழிபடுறது கொற்றவை நிலை நாங்கள் சொல்லியிருப்போம். ஆனால் இங்கே பார்த்தோன்னா கொற்றவையை தன்னோட வெற்றிக்காக கொற்றவையை வியந்து பாராட்டுறது ஒன்று, வீரர்களோட போர் தொழிலை சிறப்பித்து கூறுறது ஒன்று, ரெண்டு. ஆனால் வெற்றியில் அவங்க பசுக்களை கவர்ந்துட்டு வர்றதுக்காக கடவுளை வேண்டது தான் கொற்றவை நிலை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கொலு என்னன்னா, நீல் தோளான் வெற்றி கொள் என நிறை மண்டைவளன் உயரி கூடாரை புறம் காணும் கொற்றவை நிலை உரைத்தன்று. இதில் பார்த்தோன்னா கொற்றவையை சிறப்பித்து பாடியிருக்காங்க. நீல் தோளான் வெற்றி கொள்கை என நிறை மண்டைவளன் உயரி கூடாரை புறம் காணும் கொற்றவை நிலை உரைத்தன்று. கொற்றவை நிலை 2ல் பார்த்தோன்னா இதில் வீரர்களை சிறப்பித்திருப்பாங்க. மைந்து உடை ஆடவர் செய்தொழில் கூறலும் அந்தமிழ் புலவர் அது என மொழிப. மைந்து உடை ஆடவர் செய்தொழில் கூறலும் அந்தமிழ் புலவர் அது என மொழிப. 6வது துறை கொற்ற வஞ்சி. வஞ்சி அரசனின் வாள் வலிமையை சிறப்பித்து கூறுவது கொற்ற வஞ்சி எனும் துறையாகும். மேலே வாளை புறவீடு விட்டாங்க, அது வாழ்நிலை. இங்கே வாளை வாளோட வலிமையை சிறப்பித்து கூறுறாங்க, அதுதான் கொற்ற வஞ்சி. வஞ்சி அரசனின் வாள் வலிமையை சிறப்பித்து கூறுவது கொற்ற வஞ்சி எனும் துறையாகும். கொற்றம் அப்படின்னா வெற்றி. ஓர் அரசனுக்கு வெற்றியை தருவது வாள். அதன் சிறப்பு முதலில் கூறப்பட்டுள்ளது. வெற்றி வஞ்சிக்கான குழி என்னன்னு பார்த்தோன்னா, வையகம் வணங்க வாள் ஓச்சினன் என செய்கலல் வேந்தன் சீர் மிகுத்தன்று. வையகம் வணங்க வாள் ஓச்சினன் என செய்கலல் வேந்தன் சீர் மிகுத்தன்று. கொற்ற வஞ்சினா வாளோட சிறப்பை சொல்றது. 6வது கொற்ற வல்லை. கொற்ற வல்லை அப்படின்னா வஞ்சி அரசனின் வெற்றி புகழை கூறி அவனுடைய பகை நாட்டின் அழிவிற்கு மனம் அருந்துவது கொற்ற வல்லை எனும் துறையாகும். வஞ்சி அரசனின் வெற்றி புகழை கூறி அவனுடைய பகை நாட்டின் அழிவிற்கு மனம் அருந்துவது கொற்ற வல்லை எனும் துறையாகும். கொற்றம்னா வெற்றி தான், வல்லைனா உலக்கை பாட்டு. வல்லை அப்படின்னா உலக்கை பாட்டு. உலக்கை எழுப்பும் ஓசைக்கேற்ப தாள அமைதியில் அரசனோட புகழை பாடுறது கொற்றவல்லை. அரசனோட புகழை பாடுறது தான் கொற்றவல்லை. அந்த உலக்கை எழுப்புற ஓசைக்கேற்ப அரசனோட புகழை பாடுறதுக்கு பேர் கொற்றவல்லை. கொற்றவல்லைக்கான கொலு பார்த்தோன்னா, மன்னவன் புகழ் கிளந்து ஒன்னார் நாடு அழிபு இறங்கியன்று. மன்னவன் புகழ் கிளந்து ஒன்னார் நாடு அழிபு இறங்கியன்று. நெக்ஸ்ட்டு பேரான் வஞ்சி. 7வது துறை பேரான் வஞ்சி. பேரான் வஞ்சிலையும் பார்த்தீங்கன்னா 2 கொழுக்கள் இருக்கு. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா, பகைவென்ற மறவனை அரசன் பாராட்டி பரிசளித்தல். பகைவென்ற மறவனை அரசன் பாராட்டி பரிசளித்தல். 2வது கொழு, தோல்வியுற்ற பகையரசனிடமிருந்து திரைப்பொருளை பெற்று தன் நாட்டிற்கு திரும்புதல் ஆகிய 2ம் பேரான் வஞ்சி என்னும் துறையாகும். இப்போ வஞ்சி மறவர்கள் எதிர்த்து போர் செஞ்சாங்க இல்லையா, அவங்க எதிர்த்தவங்க தோத்துட்டாங்க. அப்போ அப்படின்னா அந்த தோத்த அரசர்கள்கிட்ட இருந்து திரைப்பொருளை வாங்கிட்டு வர்றது தான் 2வது பேரான் வஞ்சியோட 2வது கொழுல வருது. பேரானை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, பெருமை கூட்டல் ஆண்டா பேரான். ஆண் அப்படிங்கிறது போர் வலிமையை குறிச்சிருக்கு. அதில் பேரான் வஞ்சியில் ஃபஸ்ட்டு கொள் என்னென்னா, கேள் அல்லார் முனை கெடுத்த மீளியாளர்க்கு மிக உய்த்தன்று. கேள் அல்லார் முனை கெடுத்த மீளியாளர்க்கு மிக உய்த்தன்று. நெக்ஸ்ட்டு பேரான் வஞ்சி 2, அருந்திரை அளப்ப ஆரிய சினத்தோடு பெரும்பூன் மன்னன் பெயர்தலும் அதுவே. திரை பெற்றுட்டு வர்றாங்க இல்லையா, அதான். அருந்திரை அளப்ப ஆரிய சினத்தோடு பெரும்பூன் மன்னன் பெயர்தலும் அதுவே. 8வது துறை மாராய வஞ்சி. மாராய வஞ்சி அப்படின்னா அரசனால் வீரர்கள் பெற சிறப்பு. அரசனால் சிறப்பிக்கப்பட்ட மறவரின் மாண்பினை கூறுவது மாராய வஞ்சி என்னும் துறையாகும். இதில் அரசன் மறவர்களை புகழ்ந்து பேசுறது, அதான் மாராயம் அப்படின்னா அரசனால் பெறுகின்ற சிறப்பு சொல்லியிருக்காங்க. மாராய வஞ்சிக்கான கொழு, மறவேந்தனில் சிறப்பு எய்திய விரல்வேலோர் நிலை உரைத்தன்று. மறவேந்தனில் சிறப்பு எய்திய விரல்வேலோர் நிலை உரைத்தன்று. 9வது துறை நெடுமொழி வஞ்சி. 9வது துறை நெடுமொழி வஞ்சி. வஞ்சி மறவன் பகைவர்களின் முன்னே தன்னுடைய ஆண்மையை தானே புகழ்ந்து கூறுவது நெடுமொழி வஞ்சி என்னும் துறையாகும்.
தன்னுடைய புகழை தானே எடுத்துக்கிறது. கரந்தையில் நெடுமொழி கூறல்னு பார்த்தோம். இங்கே வந்து நெடுமொழி வஞ்சின்னு வந்திருக்கு. அதான் வஞ்சி மறவன் பகைவர்களின் முன்னே தன்னுடைய ஆண்மையை தானே புகழ்ந்து கூறுவது நெடுமொழி வஞ்சி. நெடுமை கூட்டல் மொழி நெடுமொழி, தற்புகழ்ச்சி இதுக்கு வந்து பேர். நெடுமொழி வஞ்சிக்கான குழு ஒன்னாதார் படைக்கெழுமி தன் ஆண்மை எடுத்துரைத்தன்று. ஒன்னாதார் படைக்கெழுமி தன்னாண்மை எடுத்துரைத்தன்று. 10வது துறை முதுமொழி வஞ்சி. முதுமொழி வஞ்சினா தன்னோட மூத்தோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள புகழ்றது. மறவன் ஒருவன் தான் பிறந்த குடியின் முதல்வனை புகழ்ந்து பாடுதல் முதுமொழி வஞ்சி என்னும் துறையாகும். மறவன் ஒருவன் தான் பிறந்த குடியின் முதல்வனை புகழ்ந்து பாடுதல் முதுமொழி வஞ்சி என்னும் துறையாகும். முதுமை கூட்டல் மொழி முதுமொழி. முதுமைனா என்னன்னா அவனோட குலத்துல முன்னாடி பிறந்த மூத்தோர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள புகழ்றது. முதுமை என்பது ஈண்டு குடிமுதல்வனாகிய தந்தையை குறித்தது. முதுமொழி வஞ்சிக்கான குழு வந்து தொல்மரபின் வார்குடியின் முன்னோனது நிலை கிளந்தன்று. தொல்மரபின் வார்குடியின் முன்னோனது நிலை கிளந்தன்று. 11வது துறை உலபுல வஞ்சி. 11வது துறை உலபுல வஞ்சி. வஞ்சி மன்னன் பகைவர் நாட்டினை தீயிட்டு கொளுத்துவதை குறிப்பது உலபுல வஞ்சி என்னும் துறையாகும். வஞ்சி மன்னன் பகைவர் நாட்டினை தீயிட்டு கொளுத்துறது தான் உலபுல வஞ்சி. உழல்புல வஞ்சி அப்படிங்கிறது தான் உலபுல வஞ்சி அப்படின்னு குறைந்து நின்றுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உழல்புல வஞ்சி என்பது உலபுல வஞ்சி என குறைந்து நின்றது. உலபுல வஞ்சிக்கான கொழு நேராதார் வளநாட்டை கூர் எரி கொலி ஈயன்று. நேராதார் வளநாட்டை கூர் எரி கொலி ஈயன்று. 11வது துறை மலபுல வஞ்சி. மலபுல வஞ்சி அப்படின்னா வஞ்சி வேந்தன் பகைவர் நாட்டு பொருட்களை கொள்ளையடித்தலே மலபுல வஞ்சி என்னும் துறையாகும். வஞ்சி வேந்தன் பகைவர் நாட்டு பொருட்களை கொள்ளையடித்தலே மலபுல வஞ்சி என்னும் துறையாகும். மல என்னும் முறிச்சொல் இளமை என்னும் பொருளை தருவதாகும். அது ஈண்டு வலிமை குன்றி இளைத்த நாட்டை குறித்தது. மல எனும் உரிச்சொல் இளமை எனும் பொருளை தருவதாகும். அது ஈண்டு வலிமை குன்றி இளைத்த நாட்டை குறித்தது. தீயிட்டு கொளுத்தியதால் செய்வதறியாது கலங்கி ஓடிய ஆளற்ற வீடுகளில் கொள்ளையிடுவதால் இப்பெயர் பெற்றது. உலபுல வஞ்சியில் அந்த நாட்டை தீயிட்டு கொளுத்திடுவாங்க. அது கொளுத்துனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நாட்டில் இருக்க வீட்டிலலாம் போயிட்டு கொள்ளையடிக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் மலபுல வஞ்சி. மலபுல வஞ்சிக்கான கொழு கூடார் முனை கொள்ளை சாற்றி வீடு அறக்கவர்ந்த வினை மொழிந்தன்று. கூடார் முனை கொள்ளை சாற்றி வீடு அறக்கவர்ந்த வினை மொழிந்தன்று. கொடைவஞ்சி. 12வது துறை கொடைவஞ்சி. தனது வெற்றியை பாடிய புலவருக்கு வஞ்சி அரசன் பரிசு வழங்குதல் கொடைவஞ்சி என்னும் துறையாகும். புலவர்கள் இருக்காங்க இல்லையா, வஞ்சி அரசனோட வெற்றியை பாடிய புலவருக்கு வஞ்சி அரசன் வந்து பரிசு வழங்குதல் கொடைவஞ்சி என்னும் துறை. இதற்கான கொழு நீடவும் குறுகவும் நிவப்பவும் தூக்கி பாடிய புலவருக்கு பரிசில் நீட்டியது தான் கொடைவஞ்சி. நீடவும் குறுகவும் நிவப்பவும் தூக்கி பாடிய புலவருக்கு பரிசில் நீட்டின்று. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா குறுவஞ்சி. குறுவஞ்சிலையும் 2 குழுக்கள் இருக்கு. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா தன்னை எதிர்த்து போர் செய்ய கருதும் வஞ்சி அரசனுக்கு பகையரசன் பணிந்து திரை செலுத்துவது குறுவஞ்சி. இப்போ வஞ்சி அரசனை எதிர்த்து நிற்கிறாங்க இல்லையா, அவங்க பணிந்து வஞ்சி அரசனுக்கு திரை செலுத்தினாங்க அப்படின்னா அதுக்கு பேர் குறுவஞ்சி. 2வது குறுமை கூட்டல் வஞ்சி குறுவஞ்சி. வஞ்சி அரசனை எதிர்க்கும் ஆற்றலின்றி பணிந்து நின்றமையால் இது குறுவஞ்சி ஆயிற்று. அவன் வஞ்சி அரசனை எதிர்த்து போர் செய்கிறவங்க வஞ்சி அரசனை எதிர்க்கிறதுக்கு ஆற்றல் இல்லாதனால பணிந்து போகிறனால இதுக்கு குறுவஞ்சின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பணிந்து திரை செலுத்துறதும் குறுவஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது போர் மேல் விருப்பம் கொண்ட வஞ்சி அரசனின் எண்ணம் பொருளை திரையாக பெற்று குறுகியதால் குறுவஞ்சி என்பது பொருந்தும். 2வது போர் செய்யாமல் பகைவர பணிய வச்ச வஞ்சி அரசன் பாசறை கண் தங்கி இருப்பதும் இக்குறுவஞ்சியே. முதல்கான குழு மடுத்து எழுந்த மறவேந்தற்கு கொடுத்து அழித்து குடி ஓம்பின்று. மடுத்து எழுந்த மறவேந்தற்கு கொடுத்து அழித்து குடி ஓம்பின்று. குறுவஞ்சி 2க்கான குழு கட்டூரது வகை கூறினும் அத்திரைக்கு உரித்தாகும்.
கட்டூரது வகை குறினும் அத்துறைக்கு உரித்தாகும். 14வது துறை ஒரு தனிநிலை. ஒரு தனிநிலை அப்படின்னா தன்னந்தனியாக நின்று பகைவரை தடுத்த வஞ்சி மறவன் ஒருவனுடைய நிலையை கூறுவது ஒரு தனி நிலை எனும் துறையாகும். தனி என்பது ஒரு தனி என்பது சிறந்து நின்ற ஒரு பொருட்பன்மொழி. இப்போ ஒரு தனி நிலையில் ஒரு தனி அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒரு பொருட்பன்மொழியை குறிக்கும். தன்னந்தனியாக நின்று பகைவரை தடுத்த வஞ்சி மறவன் ஒருவனுடைய நிலையை கூறுறது ஒரு தனி நிலை எனும் துறையாகும். அதற்கான குழு பொறுப்படையுள் கல்சிறை போன்று ஒருவன் தாங்கிய நிலை உரைத்தன்று. பொறுப்படையுள் கல்சிறை போன்று ஒருவன் தாங்கிய நிலை உரைத்தன்று. தளிஞ்சி. 16வது துறை தளிஞ்சி. போரில் அஞ்சி ஓடுபவர் மீது படை தொடுக்காத தன்மையினை கூறுவது தளிஞ்சி என்னும் துறையாகும். இப்போ போரில் தன்னோட எதிரி பயந்து ஓடுறான் அப்படின்னா அவன் மேலே படையெடுக்காம போர் தொடுக்காம இருக்கிற தன்மை தான் தளிஞ்சி அப்படிங்கிறது. தளிஞ்சிக்கான பொருள் என்னன்னா தழுவி கொள்ளுதல். அதற்கான குழு பார்த்தோன்னா அலிகுணர் புறக்கொடை அயில்வாள் ஓச்ச கலிதருகன்மை காதலித்து உரைத்தன்று. அலிகுணர் புறக்கொடை அயில்வாள் ஓச்சா கலிதருகன்மை காதலித்து உரைத்தன்று. 17வது துறை பாசறை நிலை. 17வது துறை பாசறை நிலை. பகையரசன் பணிந்த பின்னரும் வஞ்சி மன்னன் தம் போர் பாசறைக்கண் தங்கி இருப்பது பாசறை நிலை எனும் துறையாகும். பகையரசன் பணிஞ்சிட்டான், பரவாயில்ல நீங்களே ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது சொன்னாலும் கூட அந்த வஞ்சி அரசன் தன்னோட நாட்டுக்கு வராமல் பாசறையிலேயே தங்கி இருக்கிறது பாசறை நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. பாசறை அப்படின்னா என்னென்னா படையெடுத்து சென்றோர் தங்கி போர் புரிவதற்காக அமைத்து கொள்ளும் இடம்தான் பாசறை. அதற்கான கொழு பார்த்தோன்னா மதிக்குடைக்கோள் வழிமொழிந்து மன்னர் எல்லாம் மறந்துறப்பவும் பதிப்பெயரான் மறவேந்தன் பாசறை இறந்தன்று. மதிக்குடைக்கீழ் வழிமொழிந்து மன்னர் எல்லாம் மறந்துறப்பவும் பதிப்பெயரான் மறவேந்தன் பாசறை இருந்தன்று. 18வது துறை பெருவஞ்சி. வஞ்சி வேந்தன் தன் பகைவர் நாட்டை மறுமுறையும் தீயிட்டு அழிப்பது பெருவஞ்சி என்னும் துறையாகும். ஆல்ரெடி உலபுல வஞ்சியில் தீயிட்டு கொளுத்திட்டாங்க, ஆனால் திருப்பியும் இன்னொரு முறை தீயிட்டு கொளுத்துனாங்க அப்படின்னா அதுக்கு பேர் பெருவஞ்சி எனும் துறையாகும். முன்பு தீயிட்டும் பணியாத பகைமன்னன் மீது வஞ்சி வேந்தன் பெருஞ்சினம் கொள்வான். அதன் காரணமாக மறுமுறையும் தீயிட்டு கொளுத்துவான். பெருஞ்சினமே இதற்கு காரணம் ஆதலால் பெருவஞ்சி என பெயர் பெற்றது. பெருமை கூட்டல் வஞ்சி பெருவஞ்சி. பகைமன்னன் வஞ்சி வேந்தனை கோபத்துக்குள்ளாக்கி இன்னொரு டைம் போர் தொடுக்க வர்றாங்க அப்படின்னா அப்பையும் ஒரு டைம் தீயிட்டு கொளுத்துவாங்க இல்லையா, அதுதான் பெருவஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான கொழு முன் அடையார் வளநாட்டை பின்னரும் உடன்று எரிகொளி இயன்று. இதுதான் பெருவஞ்சி. முன் அடையார் வளநாட்டை பின்னரும் உடன்று எரிகொளி இயன்று. 19வது துறை பெருஞ்சோற்று நிலை. பெருஞ்சோற்று நிலை அப்படின்னா வஞ்சி வேந்தன் தனது படை மறவர்களுக்கு மிகுந்த சோற்றை கொடுத்தது பெருஞ்சோற்று நிலை எனும் துறையாகும். வஞ்சி வேந்தன் தன்னுடைய படை வீரர்களுக்கு மிகுதியான அளவு சாப்பாடு கொடுக்கறதா பெருஞ்சோற்று நிலை எனும் துறையாகும். பெருஞ்சோறுனா விருந்து. அதற்கான கொழு பார்த்தோன்னா திருந்தார் தெம்முனை தெருகுவர் இவர் என பெருஞ்சோற்று ஆடவர் பெருமுறை வகுத்தன்று. திருந்தார் தெம்முனை தெருகுவர் இவர் என பெருஞ்சோறு ஆடவர் பெருமுறை வகுத்தன்று. 20வது துறை நல்லிசை வஞ்சி. அதுலேயும் 2 குழுக்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வஞ்சி வேந்தனது வெற்றியை புகழ்ந்து பாடுறது. 2வது அவனால் அழிந்து பட்ட நாட்டிற்காக வருந்தி பாடுதல். 2மே நல்லிசை வஞ்சி. ஒன்று வஞ்சி வேந்தனோட வெற்றியை புகழ்றது, 2வது அவனால் அழிந்த நாட்டிற்காக வருந்தி பாடுறது. 2மே நல்லிசை வஞ்சியில் வரும். நல்லிசை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா நன்மை கூட்டல் இசை நல்லிசை. சிறந்த புகழ் சொல்லியிருக்காங்க. அதில் முதல் கொழு பார்த்தோன்னா ஒன்னாதார் முனைக்கெட இருத்த வெல்வேல் ஆடவன் விரல் மிகுத்தன்று. ஒன்னாதார் முனைக்கெட இருத்த வெல்வேல் ஆடவன் விரல் மிகுத்தன்று. நல்லிசை வஞ்சி 2 பார்த்தோன்னா
கொழு இருத்தப்பின் அழிபு இரங்கல் மறுத்து உரைப்பினும் அத்துரையாகும். இருத்தப்பின் அழிபு இருங்கல் மறுத்து உரைப்பினும் அத்துரையாகும். இதுவரைக்கும் வஞ்சி திணையில் 20 துறைகள் பார்த்துருக்கோம். வஞ்சிய திணையும் அதோட துறைகளும் சேர்த்து மொத்தம் 21 பகுதி. கொழுக்கள் 4 எக்ஸ்ட்ரா இருக்கும். மொத்தம் 25 கொழுக்கள் இருக்கும் வஞ்சி திணையில் மட்டும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வஞ்சி திணை பற்றி பார்த்துட்டோம். நாளைக்கு காஞ்சி திணையை பற்றி பார்க்கலாம். இதற்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறோம். கண்டிப்பாக பார்த்து பயன்படுங்க. நன்றி, வணக்கம்.